Hey guys, bonjour. நான் தான் அவங்க பிஎம். லாஸ்ட்டாக வந்து ரூமில் இருந்தோம். ஸோ ரூமில் இருந்து இப்போ வெக்கேட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து ரெட் ஃபோர்ட் போகலாம் அப்படின்னு இருக்கோம். டெல்லியில் இருக்க ரெட் ஃபோர்ட் போகலாம். ஸோ அங்கே போய் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ரெட் ஃபோர்ட்டுக்கு வந்து மியூசியம் ப்ளஸ் ரெட் ஃபோர்ட்டுக்கு வந்து 56 என்னமோ. ஸோ அதை ஆன்லைனில் புக் பண்ணணும். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி வாங்க நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? நமக்காக நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போவோம் வாங்க. வந்தாச்சு. என் மூஞ்சி ரெட்டாக இருக்குது, பின்னாடி சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் லெவலில் இருக்கு, வேறு லெவல். நான் பேக் கேமில் காட்டுறேன். எஸ், நீங்கள் வந்து டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணாலும் அந்த ஷேர் ஆட்டோ ரிக்ஷாக்கெலாம் வந்து இங்கே இருக்குது. போகிறதுக்கு 10 ரூபா, வர்றதுக்கு 10 ரூபா. ஸோ நீங்கள் ரிக்ஷாவில் போகிறீங்கன்னா வந்து டிக்கெட் எடுத்துங்க. பட் 10-20 ருபீஸ். ஸோ அங்கே போய் நின்னா ரிக்ஷா வரும். மை காட், சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் லெவலில் ஒரு பில்டிங். அந்த காலத்தில் எப்பட்றா இதெல்லாம் கட்டினாங்க, எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்க இத்தனை 100 வருஷம் கழிச்சு அப்படியே இருக்குது அந்த பில்டிங். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரிட்டிஷ் வந்து இந்த பில்டிங் உடைக்கிறதுக்காக அவ்வளோ ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால முடியல. அவ்வளோ டேமேஜ், நிறையா டேமேஜ் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அவங்க ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. ஸோ 200 வருஷமாக இந்த பில்டிங் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்து ஸோ அந்த பில்டிங்கை டேமேஜ் பண்ணுன்றதுனால அவ்வளோ டேமேஜ் பண்ணாங்களாம். டேமேஜ் பண்ண மாதிரியே தெரியலங்க. எத்தனை வருஷம் இது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு வீடு கட்டினாங்கன்னா ஒரு 10-20 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். 10 வருஷம் கழிச்சு இப்படி தான் இருக்கும். பல 100 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி பா. யாஸ், உள்ள வந்தாச்சு. கோட்டை உள்ள நான் ராஜாடா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் பேக் நேரத்தில் வந்தீங்கன்னா ஃபீலே பண்ணாதீங்க. உள்ளே வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதுக்கு 2 ரூபான்னு போட்டிருக்க டிக்கெட்டில் அவன் என்னமோ அவங்க அக்கௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி மூஞ்சிலாம் சூழ்ச்சிக்கிறானுங்க. ஸோ எஸ், ஓகே. ஓ மை காட், டேம் கிரேட். என்ன மாதிரி பில்டிங், என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துருக்கார் ராஜா. பாவி. ஸோ எஸ், அந்த மாதிரி தண்ணி வர இடம் தான் போகுது. இதெல்லாம் கவர்மெண்ட் இதுக்கப்புறம் ரெடி பண்ணியிருக்காங்க நிறைய விஷயத்த. வேற லெவல். தளபதி சொல்றாரு, நீ வேற லெவல்யான்ற மாதிரி வேற லெவல்ல இருக்கு. ஆன்சே இல்லை பாவி. என்னடா இது, நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரி தான் இங்கே இருக்காங்களே. ஃபுல்லாக மிலிட்ரிஸ் தான். இதுதான் என்ட்ரன்ஸ். நான் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைக் சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இவ்வளோ பெருசாக இருக்கும்னா வந்து யோசிக்க கூட இல்லை. நெக்ஸ்ட் லெவல். ஓ மை காட். சீரியஸாக சொல்கிறேன், டெல்லிலாம் வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் அந்த ரெட் ஃபோர்ட்டு. இதெல்லாம் எங்கெங்க காட்டுறது, இதை எப்படிங்க காட்டுறது அப்படின்னு இருக்குது. அப்பா, உள்ள ஏதோ மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஸோ எஸ், இதுலேயும் நிறைய பேர் மார்க்கெட்ஸ்லாம் வச்சு சின்ன சின்ன பொருள், இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத விஷயம். ஹேண்ட் பேக்,
ஏதாவது நினைவாக ஏதாவது பொருள் வாங்கணும். அப்படியே இது உள்ள ஃபுல்லாக மார்க்கெட். என்னடா இது ஏதோ ஊர் மாதிரி இருக்குது. நான் என்ட்ரன்ஸை காட்டுறேன். சீரியஸாக தாஜ்மஹால் பார்த்து நான் எவ்வளோ எக்ஸைட் ஆனோம் அதே மாதிரி இருக்குது. ஓ மை காட், நான் அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். சீரியஸாக நெக்ஸ்ட் லெவல். உங்களுக்கு இது வீடியோவில் எனக்கு தெரியல வீடியோவில் இவ்வளோ அழகாக தெரியுதா அப்படின்னு. பட் இதெல்லாம் மேபி இப்போது இந்தியன் அப்பயே கட்டியிருக்காங்க போல். லெஃப்ட்லாம் இப்போ வச்சுருக்கிறது சான்ஸே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய கார்டன் ஸ்பேஸ் வச்சு இதை பாருங்க. இந்த பில்டிங்கை நீங்கள் கேமராவில் ஒழுங்காக தெரியல, பட் இங்கேருந்து பார்க்குறப்போ அதோட வியூ இருக்குது பார்த்தீங்களா. ஓ மை காட், சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட் அவ்வளோ ப்ராப்பராக இது நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். இவ்வளோ வருஷம் கழிச்சு பல வருஷம் கழித்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து அது இப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை அழகாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த காலத்தில் அவங்க அப்படி கட்டியிருக்காங்க, அதை காலங்காலமாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் வந்து நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் கவர்மெண்ட். என்னடா இது இப்படி இருக்குது அங்கே பாருங்கள். ஸோ எனக்கு அந்த இடத்துல பெர்மிஷன் இருக்கான்லாம் தெரியல, பட் இங்கேருந்து நான் காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதாலாம் தெரியல, இங்கேருந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக தெரியுது. தாஜ்மஹால் கட்டின மாதிரி இதையும் கட்டியிருக்காங்க பொழுது மார்பிள்ஸில். ஸோ எஸ், அப்படியே இது உள்ளே போவோம். நான் சொன்னது எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டு தான் நான் நினைக்கிறேன். ரெட் ஃபோர்ட்டில் பார்த்த மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ரெட் ஃபோர்ட்டில் ஒரே ஒரு இதை மட்டும் க்ரில் கேட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஃபுல் பிளேஸையும் கண்ணாடி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், எனக்கு தெரிஞ்சு ராஜா இங்கே தான் வந்து அரண்மனையோட மீட்டிங்லாம் இங்கே தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி எஸ், மேலேருந்து ராஜா காட்சி தருவார். ஐயோ தெரியல ஒழுங்கா. கண்ணாடி கிளார் அடிக்குது. வாவ், இது ஃபுல்லாக மார்பிள்ஸ் போல். அந்த கீழே இருக்க சேர்லேருந்து மேலே இருக்க அந்த ஃபுல் பிளேசஸ்மே அப்படியே மேலே இருந்து இங்கே அரண்மனையோட மீட்டிங் நடக்கும். என்ன மாதிரி வியூ இல்லை, நெக்ஸ்ட் லெவலில் இருக்குல்ல இது பார்க்குறதுக்கே சான்ஸே இல்லை. இந்த இடத்துலேருந்து ராஜா பார்த்தாருன்னா எப்படி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் அப்போது அந்த டைமில் வந்து ராஜா வந்து இங்கே இருக்கப்போ வந்து இங்கே மக்கள்லாம் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோதா அக்பரில் காமிச்சதெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை. இங்கே பாரியா, என்னப்பா இது டேய். அப்படியே நான் பேக் கேம்பில் காட்டுறேன் வச்சு. டேய் என்னடா இது இருந்தா. ஓ மை காட், இங்கே பாருங்க. ஸோ அப்படியே இந்த சைட்லேருந்து இறங்கி இப்படி வரணும். இப்படி வந்ததுக்கப்புறம் இங்கே பாடுறா டே, அப்பயே ஃபவுண்டெயின்லாம் வச்சு கட்டியிருக்காருடா ராஜா. அவர் ஒரு கலா ரசிகர்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஒரு ஓ ஓ ஓ ஓ சே, எனக்கு அது வார்த்தையே வரல, ஸ்ட்ரக் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது அவங்க தொழுகிற இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செம்ம சூப்பராக வரும், இவ்வளோ பர்ஃபெக்டாக கட்டியிருக்காங்க.
எஸ் தேர் இஸ் அ வே. ஸோ இதெல்லாம் அப்பயே அந்த மாதிரி அவ்வளோ அழகாக கட் பண்ணி இந்த இடத்துல ஒரு பிளேஸஸ் வச்சுருக்காங்க. ஸோ தண்ணி இது ஃபவுண்டைன். அது இதெல்லாம் நிறையா ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம். பட் அந்த காலத்தில் கட்டினது தான் இதெல்லாம் அப்படியே தான் வச்சுருக்காங்க. பட் இவங்க அதுக்கப்புறம் அப்டேட் ஆக இந்தியன் கவர்மெண்ட் இது லைட்டாக சும்மா சின்ன சின்னதாக பண்ணியிருக்காங்க. பட் மேபி இந்த ஃபவுண்டைன்லாம் வேலையை மட்டும் செஞ்சு இது தண்ணிலாம் வர மாதிரி இருந்ததுன்னா சான்ஸே இல்லை. அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நைட் டைமில் பார்க்குறப்போ லைட்ஸ்லாம் வச்சு ஓ மை காட். ஸோ எஸ் அந்த இடத்துலேருந்து பார்த்தது கிட்ட வந்தாச்சு. அது உள்ளே ஏதோ இருக்குது, பட் அது என்னன்னு தெரியல. ஐ திங்க் இந்த இடத்துல ஏதோ ஒரு குட்டியாக ஒரு வழி இருக்குது, எதுக்குன்னு தெரியல. தாஜ்மஹால் இந்த மாதிரி ரெட் ஃபோர்ட்லையும் ஏதோ ஒரு இது இருக்குது போல், சான்ஸ்லாம் இருக்கும் போல். சான்ஸே இல்லைல்ல. இது எனக்கு தெரிஞ்சு அந்த அவங்க தொழுகிற இடமா இருக்கும். இது இவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு தெரியல, இது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதோட ஹிஸ்ட்ரிஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்னு நம்மளும் தெரிஞ்சுப்போம், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. അവരെ തുറന്നു വിടുന്ന സ്ഥലമുണ്ട്, അപ്പുറത്ത് മൈതാനമാണ്. പക്ഷേ இதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று இங்கேயும் ஏதோ ஒரு ரூம் இருக்குது. மேபி அது எம்டி சாம்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஏன்னா எஸ் இங்கே பாருங்களேன், இந்த இடத்த தொட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் மார்பிள்ஸ் சொப்பா நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. இது தலையே அப்படி தூக்கி பார்க்குற அளவு ஒரு பிளேசஸ் மஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு போங்க. இந்த பிளேஸ்லாம் டெல்லி வந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். வர்றதுக்கு ஒன்றும் ஆக போகலாம் பெருசாலாம் செலவாகாது. நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் போன இந்த எல்லா ட்ரிப்போட பட்ஜெட்டும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும்னு. அவ்வளோ கம்மியான பட்ஜெட் தான் அது. ஸோ எஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த ஃபுல் பட்ஜெட் எல்லாமே சொல்கிறேன். நான் உங்களுக்கு எவ்வளோ என்னென்ன ஆச்சுன்னு. இங்கே பாரு, இது வந்து தாஜ்மஹாலில் இருந்த மாதிரியே இருக்குது இந்த இடம்லாம். இந்த பெயிண்டிங்லாம் ஏங்க இது இன்னும் முடியலங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த இடம். இங்கே பாருங்களேன், நான் ஆல்ரெடி அவ்வளோ தூரம் நடந்து வந்தேன். இங்கேருந்து அந்த இடத்துல வேறு ஒன்று இருக்குது. அப்பா எனக்கு என்கிட்ட ஒரு டைம் மிஷின் இருந்ததுன்னா நான் அப்போ போய் இதை கன்ஃபார்மாக பார்ப்பேன், நாங்கள் அப்போ எப்படி இருந்தது என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ எஸ் வாங்க போவோம். இது ஒரு மியூசியம். ஸோ மியூசியமில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து பெருசாக இல்லை. ஸோ ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது, இந்தியாவோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்குன்னா நீங்கள் வந்து மியூசியம் பார்க்கலாம். நான் மியூசியம் சேர்த்து டிக்கெட் எடுத்தனால மியூசியம் வந்தேன். ஸோ எஸ் நல்லா இருக்குது, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்குது. இதெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க போல். எஸ் குட். ஸோ அவ்வளோதான் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. என் தனி தான் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வெளியே போய்ட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். அடுத்து என்ன பிளான்னு சொல்கிறேன். பார்த்து முடிச்சாச்சு, ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு, வந்தாச்சு. நெக்ஸ்ட் லெவலில் இருந்தது, சீரியஸாகவே சொல்கிறேன், வேறு லெவலில் இருந்தது இந்த பிளேஸ். நான் காலைலாம் கூட நான் இந்த ஒரு பிளேஸுமே சொல்கிறேன். நேற்று தாஜ்மஹாலும் சரி, இன்றைக்கும் சரி, ரூமில் இருந்தப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அன்றைக்கி நேற்று ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தப்போ ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி பிளேஸ் வந்து பார்க்குறப்போ
என்னடா அதெல்லாம் அப்படின்னு வந்து என்னை அப்படி ஒரு செகண்ட் தூக்கி போட வச்சிருச்சு. நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு சீரியஸாகவே வந்து சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து மார்னிங் ஒரு 9:30 10 அந்த டைமுக்கு வாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியல, பின்னாடி தெரியுதா உங்களுக்கு? பின்னாடி செம்ம க்ரௌடு இருக்குது. ஸோ மணி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 மினிட்ஸில் போய்லாம் நினச்சேன். மணி இப்போ 11:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா காலைல ஒரு 9:30 10 அந்த டைமுக்கு வாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா கிட்டே வந்தீங்கன்னா அங்கே அந்த கவுண்டரில் செம்ம க்ரௌடாக இருக்கும். எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அக்ஷரம் டெம்பிள் அப்படின்னு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு கோவில் ஒன்று. நான் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்தேன். எனக்கு அந்த பிளேஸ் வந்து எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி கொடுத்துச்சு, போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம். எஸ், ஓகே, வாங்க நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நான் இப்போ டாடா பை பாய் சொல்ல நிறைய வண்டி வந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். டாடா பை பாய்.